உலகிலேயே மிக மோசமான மனிதர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என ஹாலிவுட் நடிகர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் கடந்த 11ஆம் தேதி கோல்டன் குளோப் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் ஹாலிவுட் நடிகர் மார்க் ருப்பலோ பங்கேற்றார். மினியாபோலிஸில் நகரில் நடைபெற்ற ரெனி நிக்கோஸ் குட் என்ற பெண் அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரும் மற்ற நடிகர்களும் பி குட் என்ற வாசகம் அடங்கிய பேண்டை அணிந்து வந்தனர். வெனிசுலா மீது அமெரிக்கா எடுத்து வரும் போர் நடவடிக்கை மற்றும் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக நோ கிங்ஸ் என்ற இயக்கத்தின் மூலமாக ருப்பலோ தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் கோல்டன் குப்ளே விருது வழங்கும் விழாவில் பேசிய மார்க் ருப்பலோ, டொனால்ட் ட்ரம்பின் உலகின் மிக மோசமான மனிதர் என்றும் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாட்டின் அதிகாரத்தை இவரை போன்ற ஒருவரிடம் ஒப்படைத்திருப்பது ஆபத்தானது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் பாலியல் பலாத்கார குற்றவாளி மற்றும் தண்டனை பெற்ற நபர் என்றும் வெனிசுலா மீதான போர் சட்டவிரோதமானது எனவும் காட்டமாக விமர்சித்தார்.